நமசிவாய. ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதிதேவதை அப்படின்ற விஷயமா சொல்ல போனோம்னா பித்ருக்கள். அதே போல் பார்த்தோம்னா கேதுவுக்கு அதிதேவதை அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா பிரம்மன் அப்படின்னு சொல்லலாம். பிரத்யதி தேவதைன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த கஷ்டத்திலிருந்து நான் நிவர்த்தி ஆகியே தீர வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிரத்யதி தேவதையை வழிபடுவதற்கு ஒரு நல்ல ஒரு பலனுக்கு தரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிரத்யதி தேவதை யாருன்னு பார்த்தோம்னா ராகுவுக்கு துர்கை, அதே போல் கேதுவுக்கு சித்திரகுப்தன். அப்போ நம்ம தினமுமே நம்ம கேதுவுடைய டைம் அப்படின்னு பார்த்தோம்னா யமகண்டம் அப்படின்னு சொல்லலாம். ராகுவுடைய டைம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராகு காலம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ராகுவுடைய அந்த ராகு காலம் அப்படின்றது பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, இந்த ஒரு 2 நாட்கள்ல ரொம்ப ரொம்ப அதிக பலன் தரக்கூடியதா இருக்கும்னு சொல்லலாம். பலன் தரும்னா என்ன, கெட்ட பலன் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டைம்ல எல்லாம் நம்ம ராகுவுக்கு உண்டான துர்கை மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம், ஓம் தும் துர்காய நமக, இது நான் ஒரு 10-15 வருஷமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் தான், நிறைய வீடியோஸ்ல இருக்கும். ஸோ தும் துர்காய நமகங்கிறது சொல்றது சில பேருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான். ஓம் துர்காய நமகன்ற ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ள அந்த மாதிரியான பீரியட்ல கால்களில் செருப்பு இல்லாமல் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லலாம். கோயில தான் போய் உட்காந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அந்த டைம்ல ஆஃபீஸ்ல இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய பேர் விநாயகர் வழிபாடு செய்வார்கள். அதுக்கு நம்ம டைரக்டா அந்த சித்திரகுப்தன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஓம் சித்திரகுப்தாய நமக மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறது மனசுக்குள்ள. ஓம் சித்திரகுப்தாய நமகன்னு அந்த யமகண்டம் பீரியட்ல எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது தினசரியே சொன்னாலும் கேதுவுடைய தாக்கத்திலிருந்து விடுபடலாம். அல்லது விநாயகர் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓம் கம் கணபதிய நமக, அதாவது ஓம் க்ளௌம் கணபதிய நமக என்ற ஒரு மந்திரத்தை சொல்லுவதும் அதிகப்படியான பலன் தரும். நமசிவாய.